வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மம்தா பானர்ஜி ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. எப்போதும் ஊடுருவக்காரர்கள் அப்படின்னு பிஜேபி சொல்லும். வங்கதேசத்துலேருந்து அவங்க ஊடுருவிட்டாங்க, முஸ்லீம்கள் ஊடுருவிட்டாங்க, இதில் நம்ம டெல்லியில் அவங்கெல்லாம் காங்கிரஸுக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மம்தா பானர்ஜி கூறிய குற்றச்சாட்டு, அதுவும் வீடியோ ஆதாரத்தோட கூடிய குற்றச்சாட்டு, இன்றைக்கி உள்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு ஒரு பெரிய சிக்கலாகுது. அதையும் தாண்டி இதை பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு மேட்டரையும் பேசிடணும். ஒரு காமெடி கண்டென்ட் தான், டக்குன்னு பேசிடலாம். குஷ்பு அவர்கள் பதவிக்காக பிஜேபியில் சேரலன்னு இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பிஜேபி கொள்கையை பிடிச்சி சேர்ந்த நமக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ஒரே ஒரு ஆள் நம்ம குஷ்பு தான் நினைக்கிறேன். பதவிக்காக சேராமல் இன்றைக்கி மோடியுடைய கொள்கைகளை ஈர்த்து சேர்ந்தார் அப்படிங்கிறது மக்கள் யாராவது கேட்டாங்கன்னா எப்படி என்ன சொல்கிறது நம்ம தெரியல. இதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தன்னுடைய மரியாதையை தொடர்ந்து கெடுத்து கொள்கிறாங்கல்ல, அந்த வரிசையில் குஷ்பு ஒருத்தர். அவங்க பேசின ஆடியோ ஒன்று வெளியாகி எப்படி லீக் ஆச்சு, ஒரு பக்கம் சீமான் அவருடைய ஆடியோ எப்படி லீக் ஆச்சுங்கிறாரு, இன்னொரு பக்கம் குஷ்பு எப்படி ஆடியோ லீக் ஆச்சுங்கிறாரு. பேசினது நீங்களா இல்லையா, அவ்வளோதான் மேட்ரு. இந்த லீக் ஆனது நிலவரம் என்ன? அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த கட்சிகளெல்லாம் மக்கள் இவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. யாரெல்லாம் என்னென்ன பேச்சு பேசுனா, திமுகவில் இருந்தபோது குஷ்பு அவர்கள் என்ன பேசினாங்க, காங்கிரஸில் இருக்கும்போது மோடி என்ன பேசினாங்க, இதெல்லாம் இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தையும் நிறைய கண்டென்ட் வந்ததுனால கொஞ்சம் சுருக்கமாக பேசிட்டு இப்போ நம்ம மம்தா பானர்ஜிக்கு போயிடுவோம். மம்தா பானர்ஜி மீண்டும் ஒரு முறை அமித்ஷாவை அடித்து தூள் கிளப்புறாருங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்காங்க. என்ன ஆதாரம்? இந்தியா முழுக்க பிஜேபி சொல்கிற விஷயம் என்னென்னா, வெளியிலேருந்து இஸ்லாமியர்கள் இங்கே காங்கிரஸ்க்கு ஆதரவாக ஓட்டு போடுறாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லுவாங்க. ஊடுருவக்காரர்கள்னு சொல்லுவார். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் அந்த சிஐஏ கொண்டு வந்தது. இப்போ ஒருபடி மேலே போய் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வராங்க. பங்களாதேஷில் இருக்கலாம் நம்ம மம்தா பானர்ஜி அங்கே வராங்க. அவங்களுக்கெல்லாம் கூடாரம் அமைச்சு மம்தா பானர்ஜி காத்து கொண்டிருக்கிறார். அவங்கெல்லாம் மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக அமித்ஷா சொல்லிட்டு இருப்பார். புள்ளி விவரமே இருக்காது இவங்களுக்கு மக்கள் தொகை புள்ளி விவரமும் இல்லை, வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அந்த புள்ளி விவரமும் இல்லை, பணக்காரர்களுடைய புள்ளி விவரமும் இல்லை, நடுத்தர மக்களுடைய புள்ளி விவரமும் இல்லை. எந்த புள்ளி விவரமும் இல்லாமல் ஒரு அரசுனா ஐயா மோடியுடைய அரசு தான். மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது வரைக்கும் நடக்கலை. இப்போ அடுத்த வருஷம் எடுக்கிறேன்னு வேறு சொல்லியிருக்காங்க. எந்த நிலைமையில் இருக்க போகுதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மம்தா பானர்ஜி நேரடியாக பிஎஸ்எஃப் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய பிஎஸ்எஃப் அதிகாரிகள் அவங்க தான் பார்டரில் நிற்பாங்க. அவங்க கண்ட்ரோல் தான். எல்லை அப்படிங்கிறது மாநில அரசுடைய கண்ட்ரோலில், சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல். அவங்க தான் உள்ளே வரணும், இங்கேருந்து உள்ளே போகணும். இப்போ வங்கதேசத்திலேருந்து ஊடுருவி வராங்க, அவங்க முஸ்லீம்கள் அப்படின்னு ஐயா பிஜேபி சொல்லுது. இப்போ அங்கே நடந்துகிட்ருக்கிறது என்னென்னா, இவங்க சொல்கிற மாதிரியே பிஜேபி சொல்கிற மாதிரியே மாட்டிக்கிட்டாங்கல்ல. பிஜேபி சொல்கிற மாதிரி என்ன நடந்துக்கிறது, இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள், அவருடைய கோயில்கள் வன்முறையாக்கப்படுகிறது. கரெக்ட். அதுக்கு காங்கிரஸ் கண்டிக்கலைன்னு வேறு கேட்டாங்க. ரைட். அப்போ ஒருத்தர் வன்முறையால் பாதிக்கப்பட்டுருக்காங்க. அடிக்கிறவங்க யார்? இவங்க சொல்கிற கணக்கில் அடிக்கிறவங்க இஸ்லாமியர்கள். அப்போ அடிக்கிறவங்க ஓடி வருவாங்களா, அடி வாங்குறவங்க ஓடி வருவாங்களா? பிஜேபி என்ன சொல்லுது? இல்லை இஸ்லாமியர்கள் தான் வந்ததுங்கிறாங்க. மம்தா பானர்ஜி வீடியோவோடு காட்டிட்டாங்க. பிஎஸ்எஃப் அதிகாரிகளுடைய துணையோடு அங்கே இருக்கக்கூடிய உயர் ஜாதியினர் கூட்டமாக எங்கள் ஸ்டேட்டுக்கு வராங்க. அதில் பல சமூக விரோதிகளும் கலந்து இருக்கிறார்கள். எங்கள் ஸ்டேட்டில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்த உண்டு பண்ணுறாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிறைய எண்ணிக்கையில் அவர்களுக்கு எல்லா ரேஷன் கார்டு கிஷன் கார்டு கொடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே கடவுளுங்கிற இலக்கை அடைவதற்கு. ஏன்னா இங்கே அவங்களுக்கு ஓட்டு இல்லை, அங்கே இருக்கக்கூடியவங்களை கொண்டு ஓட்டு போட வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஐயா சீமான் இதை முதலே சொன்னார். ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கக்கூடியது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டுனா வட இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் மோடிஜி சொல்கிறவங்க. அண்மையில் திருப்பூரில் நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மோடி ஹிந்தியில் பேசுகிறார், அதுக்கெல்லாம் கை தட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஆளுங்களே இல்லை, எல்லாம் ஜிக்கள் தான், அங்கேருந்து வந்தவங்க தான், பாவம். அப்போ அங்கேருந்து வந்தவங்களை இங்கே குடியமர்த்திட்டா, சீமான் சொல்கிற கணக்கு அங்கேருந்து வந்தாங்க நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் அங்கே குடியமர்த்தினா பிஜேபிக்கு வாக்கு வங்கி உயருங்கிறார். நமக்கு அது உடன்பாடு நினச்சிக்கோங்க. அவ்வளோ பேரெல்லாம் குடியமர்த்தி ஆட்சியெல்லாம் முடிக்க முடியாது. ஆனால் ஒரு 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 சலசலப்பு உண்டு பண்ணலாம். இப்பயே பார்த்தீங்கன்னா வட இந்தியர்கள் சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா வட இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நீங்கள் வட இந்தியர்கள் சேட்டுக்கள் இடம் வாங்குறது நிறைய சேட்டு தானே வாங்குறாங்க. ஜெயின் மதத்தினர் நிறைய இடம் வச்சுருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு இழிச்சவாய் நாடுன்னே சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாரையும் நான் வாழ வைப்போம், நாம் எங்கு வாழ போனாலும் நம்மளை அடிப்பார்கள். ஆனால் நம்ம எப்பயுமே வாழ வைப்போம், வாழ வச்சு தான் இருக்கோம். நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நல்ல மக்கள் தான், நம்ம மக்கள் மாதிரி ஒரு
ஒரு வெள்ளோந்தியான மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அது நல்லதும் கூட. ஏன்னா வராங்க பாவம், அவங்களும் இப்போ கஷ்டத்துக்கு வராங்க, பண்ணிட்டு போட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் வேணால் வரட்டும், யார் வேணால் வரட்டும், அவர்கள் ஆழ்ந்தாலும் நாங்கள் ஒன்றும் கேட்க மாட்டோம். அதான் அவங்க தமிழர்கள். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. நாங்கள் நமக்குன்னு ஒரு குணம் உண்டு. அந்த குணம் என்ன? வருபவர்களை வரவேற்போம். நம்பால் தான் வளர்ந்துடக்கூடாது, அடுத்தால் எவ்வளோ வேணால் வளரலாம். அது ரொம்ப ஒற்றுமையாக இருப்போம். ஒற்றுமை வாழ்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு வீடியோ, அதாவது என்னென்னா பிஎஸ்எஃப் அதிகாரிகளின் துணையோடு பெருமளவுக்கான உயர் ஜாதியினர் இங்கே வராங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி குறை சொல்லியிருக்காரு. டிஜிபிக்கு இங்கே இன்றைக்கி அறிக்கை வந்திருக்குதுங்க. எங்களுக்கு ஒரு பெரிய அச்சம் என்னென்னா, இவர்கள் பெரிய அளவுக்கு கலவரத்தை உண்டு பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதற்கு உடனே பதில் சொன்ன பிஜேபி, இல்லை வந்தவங்களாம் இஸ்லாமியர்கள்ங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இவங்க சொல்கிற மாதிரி ஒன்று அப்போ அடிக்கிறவங்க முஸ்லீம்ங்கிறாங்க, அடி வாங்குறவங்க இந்துக்கள்ங்கிறாங்க. பிஜேபி சொல்கிறது அடி வாங்குறவங்க ஓடுவாங்களோ அடிக்கிறவங்க ஓடுவாங்களோ? அப்படி இல்லை, இவங்க சொல்கிற மாதிரி இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னா வேறு மாதிரி நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். வேறு எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி பிஜேபி மாட்டிக்கிச்சு. அப்போ இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைத்தது மட்டும் இல்லாமல் இதற்காக நான் பெரிய ஒரு இந்தியா கூட்டணி வச்சு நாங்கள் ஒரு பெரிய கண்டனம் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேசிய அரசியல் ஒரு பரபரப்பான செய்தி என்னென்னாங்க, தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல ஒரு 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு, 1000 ரூபா பொங்கல் பரிசு கொடுக்கலன்ட்டு எதிர்க்கட்சி பேசும்போது ஸ்டாலின் சொல்கிறார், இல்லைங்க நிதி இல்லைங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுக்க மாட்டுது, பிஎம்ஸ்டிக்கு நிதி கொடுக்கறதில்ல, வெள்ள பாதிப்புக்கு கொடுக்கறதில்ல, இன்னும் பல திட்டங்களுக்கு கொடுக்கறதில்ல, எதுவுமே கொடுக்காம எங்கள் பணத்திலேருந்து நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம், எங்களால் இவ்வளோ தாங்க முடியும், நான் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னு சொல்லிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஏன்னா இது நிறைய மேட்டர் பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இஷ்யூ வருதுங்க. நம்ம நிறைய இந்த மம்தா பானர்ஜி மாதிரி இன்னும் 2-3 இஷ்யூ இருக்குது. இதில் நம்ம மகாராஷ்டிராவில் 2-3 விஷயம் இருக்குது. எதையும் நம்மளால் பேச முடியல. இப்போ குஷ்பு மேட்டரை பேசுகிறோம். அதனால் ஒரே விஷயத்துக்காக உங்களை உள்ளே கொண்டு வந்து நிறைய மேட்டர் பேசுகிறேன்னு தவறாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய விஷயம் வந்துருச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த 1000 ரூபா கொடுக்குறதுல ஒத்துக்கிறோம். தமிழ்நாடு அரசு நிதி நிலைமை சரியில்லை தான். அது சரியில்லாத காரணம் ஒன்றிய அரசு தான். ஏன்னா நம்ம பணம் கொடுக்குறோம், திருப்பி கொடுக்க மாட்டேறாங்க. இந்த தடவை வேறு ஜிஎஸ்டி அதிகமாக வாங்கியிருக்காங்க. அதை வெளிப்படையாக வேறு சொல்கிறாங்க, நாங்கள் ஜிஎஸ்டி இந்த தடவை தன்னிறைவு வெற்றி விட்டோம். அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல? அப்போ தமிழ்நாட்டிலேருந்து தென்னிந்திய மாநிலங்களுக்கு, பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அதையும் தாண்டி ஏதோ திமுக மேலே 1000 குறை இருக்குதுங்க, அதையும் சொல்லிடுறோம். ஆனால் திமுக ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 1000 ரூபா கொடுக்காதது அப்படிங்கிறது பிஜேபி கேட்குறதுக்கு தார்மீக உரிமையில் பிஜேபிக்காரங்க பொங்குறாங்க. இன்னொரு பக்கம் குஷ்பு சொல்கிறாங்க, நாங்கள் நீதி கேட்டு நெடும்பயணம் போகிறோம், திமுகவினரும் வர வேண்டும். அதாவது பேசுகிறதுனா ஏதாவது உண்மையிலே இவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க என்னன்னே புரிய மாட்டுது. இதை பிஜேபி கேட்க எப்படிங்க தகுதி இருக்குது? மணிப்பூரை கொஞ்சம் யோசிங்க, உஜ்ஜயினியை யோசிங்க, மத்திய பிரதேசத்தை யோசிங்க, பேசிக்கிட்டே போகலாம். பிஜேபி ஆடுற ஸ்டேட்லாம் சொல்லிக்கிட்டே போங்க. இப்போ ஒடிசாவில் 2 பெண்களை கட்டி வச்சு அடிக்கல, நீங்கள் அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல? இங்கே கலாச்சார மேட்டருக்கு குஷ்பு வரலையே, எங்கே போனாங்கன்னு தெரியல. மகளிர் ஆணைய தலைவியாக இருந்தீங்க, அவங்களுக்கு பதவியே இல்லாமல் பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒன்று பேசணும், ஒன்றுமே புரியல. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மம்தா பானர்ஜி அவர்கள் வைத்த ஒரு பெரிய ஒரு அட்டாக் இன்றைக்கி பிஜேபி நிலைகுலைய வச்சுருக்குது. அந்த வீடியோ ஆதாரங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.